Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கம்பை வச்சு எப்படி புட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வறுக்காத கம்பு, இது வறுத்த கம்பு. இன்னைக்கு நான் ஒரு கப்பு கம்பு எடுத்து அதை எப்படி வறுத்துட்டு மாவு அரைச்சு புட்டு செய்யறதுன்னு காமிக்கிறேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது பாப்கார்ன் மாதிரி வெடியும். ஸோ அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இது ஆறுன உடனே பாருங்கள் இந்த மாதிரி வெடியும் பாப்கார்ன் மாதிரி. ஸோ இதை ஆறுன உடனே நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இப்படி அரைச்சாச்சு. இதை அரைச்சிட்டு ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போது அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம அதை பிழிஞ்சிக்கலாம். இதை நல்லா இப்படி தண்ணி தெளித்து பிழிஞ்சிட்டு இது நம்மளுக்கு எப்படி ரெடியாக இருந்து தெரியும்னா, நம்ம இப்படி சேர்த்து கையில் பிடிச்சோம்னா இப்படி நல்லா உண்டையாக வந்து அப்படியே மறுபடியும் அது பிழிஞ்சோம்னா உதிரியாகிடணும். இது சரியான பதம். இப்போ அந்த கட்டியெல்லாம் நம்ம கையிலே பிழிஞ்சிட்டு நம்ம ஆவிக்கு வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாதி சேர்த்துருக்குறேன். நம்ம ஒரு வெள்ளை துணி இட்லிக்கு போடுறோம் இல்லையா, அந்த துணியை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மாவு புட்டு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல இது வேகட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு புட்டு நல்லா வெந்திருக்கு. பாருங்க, புட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காயும் புட்டும். இப்போ சர்க்கரை சேர்க்குறேன் நான். சர்க்கரை நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் நெய் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லை சாப்பிடும்போது கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்ல ஹெல்த்தியான கம்பு புட்டு ரெடி ஆச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு ரொட்டி பிடிக்காதவங்க இப்படி புட்டா கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.